सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविदितं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृत्वा समानाव अनिलौ जितासना सोदानमुत्थाप्य च नाभिचक्रतः शनैर्हृदि स्थाप्य धियोरसि स्थितं कण्ठाद्भ्रुवोर्मध्यम् अनिन्दिता अनयत्। एवं स्वदेहं महतां महीयसा मुहुस्समारोपितमङ्कमाद आदरात् जिहासति दक्षरुषा मनस्विनी दधार गात्रेषु अनिलाग्निधारणं ततस्वभर्तुः चरणाम्बुजासवं जगद्गुरोश्चिन्तयति न च अपरं ददर्शदेहो हतकल्मषः सति सद्यः प्रज्ज्वाल समाधिज अग्निना। தாக்ஷாயணியான அம்பாள் தக்ஷனுடைய ஒரு கோவத்தை பார்த்துட்டு, அதாவது தக்ஷன் ருத்ரபாகம் வைக்கலைங்கிறதையும் பார்த்து தன்னையும் கவனிக்கலை, இப்படி ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தினதை பார்த்துட்டு அம்பாளுக்கு கோபம் தாங்காத, இதுக்கு மேலே இவரோட ஒரு சம்பந்தமே வேண்டாம், ஏன்னா அந்த ஒரு சம்பந்தத்தினால இந்த சரீரம் எனக்கு தேவையில்லைன்னு தீர்மானம் பண்ணி அம்பாள் ஒரு சமாதி நிலைக்கு போய் அந்த உதான வாயுவை நாபி சக்கரத்திலிருந்து அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சக்கரம் வரையில் கொண்டு வச்சு தன்னுடைய சரீரத்தில் அனில அக்னி, அதாவது வாயு அக்னி ரெண்டுத்தையும் சேர்த்து தன்னுடைய சரீரத்தை, ஏன்னா அந்த அனிலம் வாயு வேணும், அக்னிக்கு சகாவாக இருக்கக்கூடியது தான் வாயு, அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது வாயு. ஆகையினால ரெண்டு பேரும் ஒன்றா வரணும். அந்த அனில வாயு ரெண்டுத்தையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு பகவானை நினச்சிண்டா பரமேஸ்வரனுடைய திருவடி தாமரை, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசவம் அப்படின்னா மகரந்தம் மது, அந்த ஆனந்தத்தையே மனசில் நினச்சிண்டு உடனே அவளுடைய தேகமானது அங்கே அக்னிசாத், அதாவது அக்னியுடன் கூடினதாக ஆச்சு, அப்படி எரிஞ்சுது அவளுடைய தேகம் அப்படின்னு முடித்தார். அப்போ அந்த சமயத்தில் என்ன ஒரு கோலாகலம், அதாவது அந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருக்கும் அது ஒரு அற்புதமான விஷயம், அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். தக்ஷன் பேரில் ஒரு கோபம் வேற வரும் எல்லாருக்கும். அது எல்லாமா சேர்ந்து இத்தனை பாவங்கள் கூடின 2-3 ஸ்லோகங்கள் வரப்போகிறது. தத் பஷ்யதாம் கே புவிச்ச அத்புதம் மகத் ஹாஹேதி வாதஹா சுமஹான் அஜாயத ஹந்தப்ரியா தெய்வதம் அஸ்ய தேவி ஜஹௌ அசூன் கேன சதி பிரகோபிதா. தத் பஷ்யதாம், அதை பார்க்கிறவர்கள், கே புவிச்ச தத்து அத்புதம் பஷ்யதாம், தத்து மகத்து அத்புதம் பஷ்யதாம். அந்த கே ஆகாசத்திலும் புவி பூமியிலும் அந்த அற்புதமான மகத் அற்புதமான ஒரு பெரும் அற்புதமான விஷயத்தை தத்து, அதாவது அம்பாளை எரியறத, அந்த அவளுடைய தேகமானது எரியறத பார்க்கறச்சே பஷ்யதாம் ஜனானாம் ஹாஹா இது வாதஹா சுமஹான் அஜாயத. இந்த மாதிரி எரியறதே அப்படின்னுட்டும் அந்த மொமெண்ட்டில் அவாவா ஆகாசத்திலிருந்து பூமியிலையும் அம்பாளுடைய தேகம் எரியறத பார்த்துட்டும் ஹா ஹா அப்படின்னு ஒரே வாதஹா, இந்த ஒரு பெரிய சத்தமானது ஏற்பட்டது அந்த சமயத்தில். அந்த மேலும் எப்படி சொல்ல ஆரம்பிச்சான்னா, முதல்ல நமக்கு ரியாக்ஷன் தான் வரும், அதாவது அவ்யக்தமான சப்தங்கள், இன்னதுன்னு சொல்ல முடியாத, வார்த்தையில் சொல்ல முடியாத சில எக்ஸ்பிரஷன்ஸ் தான் முதல்ல வரும். ஐயோ என்ன ஏதுன்னே தெரியாத கிளியர் கட்டாக வேர்ட்ஸ் இருக்காது முதல்ல. தெர் வில் ஒன்லி பி அவ்யக்த சப்தம், இன்எக்ஸ்பிளிகபிளாக இருக்கக்கூடிய சில எக்ஸ்பிரஷன்ஸ் தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் வார்த்தைகள், பிகாஸ் ஸ்லோவாக நமக்கு சிச்சுவேஷன் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இன்னதுன்னுட்டு நம்ம சில இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு மேலோங்கி வர ஆரம்பிக்கும். அப்போ ஹந்த பிரியா தெய்வதம் அஸ்ய தேவி ஜஹௌ அசூனு கேன சதி பிரகோபிதா. முதல்ல ஹந்த அஸ்ய பிரியா தெய்வதம் தேவி, அஸ்யங்கிறச்சு இந்த அஸ்ய பிரியா தெய்வதம், அஸ்யங்கிறது பகவானுடைய பிரியையாக இருக்கக்கூடியவள், அதாவது ஈஸ்வரனுடைய பிரியையாக இருக்கும் தெய்வதம் தேவஸ்வரூபமாகவும் திவ்யமாகவும் இருக்கக்கூடிய தாக்ஷாயணி தேவி
அசூன் ஜஹௌ தன்னுடைய பிராணனை விட்டா. கேன சதி பிரகோபிதா யாருனால இந்த மாதிரி யாருனாலேயோ கோபத்தினால, அதாவது பிரகோபிதான கோபம் கோபத்தில் தூண்டப்பட்டவளாக சதி தேவி அசூன் ஜஹௌ தன்னுடைய பிராணனை விட்டாளே. ஸோ தத்பஷ்யதாம் கே புவிச்ச அத்புதம் மகத் ஹாஹா இது வாதஹா சுமஹான் அஜாயத ஹந்த பிரியா தெய்வதம் அஸ்ய தேவி ஜஹௌ அசூன் கேன சதி பிரகோபிதா. கேன பிரகோபிதா சதி யாருனால் கோபம் அடைவிக்கப்பட்டவளாக இருந்து கொண்டு சதி தேவி அல்லது பிரகோபிதா சதி அடைவித்தவளாக இருந்து கொண்டு அப்படின்னுட்டு அந்த சதிங்கிறத சதி சப்தமியா அந்த சதியில் பிரதமா விபக்தியாக எடுத்துட்டுலாம். அஸ்ய தெய்வத்தம் அஸ்யங்கிறச்சே பரமேஸ்வரனுடைய பிரியா தெய்வத்தம் பிரியையாகவும் இருந்துட்டு தேவதா ஸ்வரூபமாக இருக்கிறவள் தன்னுடைய பிராணனை விட்டாளே அப்படின்னு ஒருத்தரும் பார்க்குறவாள்லாம் பேசுகிறா. அந்த மாதிரி அஹோ அநாத்மியம் மகதஸ்ய பஷ்யத பிரஜாபதேஹே யஸ்ய சராச்சரம் பிரஜாஹ ஜஹௌ அசூன் யத் விமதா ஆத்மஜா சதி மனஸ்வினி மானம் அபீக்ஷ்ணம் அர்ஹதி. யார் திருப்பியும் ஒரு மானம் ஒரு பகுமானத்தை அர்ஹதி, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன் அவ தேவி அம்பாள். அந்த அம்பாளை போய் இவர் இது பண்ண தன்னுடைய யோகத்தினால தன்னுடைய தேகத்தை விடுற அளவுக்கு அவர் ப்ராம்ப்ட் பண்ணிட்டாரு. இவருடைய அநாத்மியம் பாரு அப்படிங்கிறார். அநாத்மியம்னா ஒரு துர்ஜனதா, அனாத்ம விஷயங்களில் புத்தி போகிறதுங்கிறத சொல்கிறார். ஏன்னா ஆத்ம விஷயக்கமான அவருக்கு புத்தி இருந்ததுன்னா மனசு தக்ஷனுக்கு வேறு விதமாக இருக்கும். அதனால் அஸ்ய பிரஜாபதேஹே எஸ்ய சராச்சரம் பிரஜாக சர அச்சர பிரஜாபதியாக இருக்கிறதுனால அசையும் பொருள் அசையாப்பொருள் கூடினதான இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளுக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ எஸ்ய பிரஜாக சரம் அச்சரம் ச வித்யந்தே அப்பேற்பட்ட பிரஜாபதேஹே அஸ்ய இந்த பிரஜாபதியினுடைய மகத்து அநாத்மியம் பஷ்யத ஒரு பெரிய அவிவேகிதா, அதாவது இதுதான் மூடத்தனம்னு சொல்லலாம். அந்த அநாத்மியம்ங்கிறதுக்கு அவருடைய ஒரு துஷ்டத்தனம், இங்கே தௌர்ஜன்யம்ங்கிறார். மகத்து தௌர்ஜன்யம்னா துர்ஜனதான்னு சொல்கிறார். அநாத்மியம் பொதுவாக என்னன்னா ஆத்ம விஷயக்கமான ஒரு கிளாரிஃபிகேஷன் டிஸ்கிரிமினேட்டிங் பவர் அவருக்கு இல்லை. அதனால அனாத்ம விஷயத்தில் புத்தி போகிறது. ஸோ அவருடைய புத்தியில் ஒரு துஷ்டத்தனம் இருக்குது. ஆகையினால அதை பாருங்கோ அப்படின்னுட்டு சொல்கிறா. இதெல்லாம் பல பேர் பார்க்குறவாளுடைய பலவிதமான வாதங்களை அங்கே சொல்கிறார். ஸோ அஹோ கஷ்டமான விஷயம் இது. என்னன்னா எஸ்ய சராச்சரம் யாருடைய இந்த உலகம் முழுவதும் சராச்சரம் ஆத்மகமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுவதும் பிரஜைகள் சுற்றுகின்றன அப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா அவருடைய டிசெண்டன்ஸ் தான் இந்த உலகத்தில் பூரா இருக்கா. பிரஜாகா வர்த்தந்தே அப்பேற்பட்ட அஸ்ய பிரஜாபதேகே அநாத்மியம் பஷ்யத உலகம் பூரா வியாபிச்சிருக்கு அவருடைய சந்ததிகள். அப்படி இருக்கக்கூடியவருடைய ஒரு மூடத்தனம் துஷ்டத்தனத்தை பாருங்கள். எது அந்த துஷ்டத்தனம் என்னன்னா எது விமதா எவரால் அவமதிக்கப்பட்டவளான ஆத்மஜா தன்னுடைய மகளே அவரால் அவமதிக்கப்பட்டவள் சதி மனஸ்வினி ரொம்ப ஒரு தன்மானம் கொண்டவளானவள் கௌரவிக்கத்தக்கவளானவள் மானம் அபீக்ஷ்ணம் அர்ஹதி. அபீக்ஷ்ணம்னா புனఃப்புனகான்னு அர்த்தம். மறுபடியும் யாருக்கு ஒரு பெரிய பகுமானத்தை கொடுக்க வேண்டியவளோ அப்பேற்பட்ட மனஸ்வினி ஒரு தன்மானம் கொண்டவளான ஆத்மஜா அவருடைய சொந்த பெண்ணான சதி தாக்ஷாயணி யத்விமதா யாரால் அவமதிக்கப்பட்டவளாக அசூன் ஜஹௌ தன்னுடைய பிராணனை விட்டாளோ. ஸோ விமதாங்கிறச்சு அவஜ்ஞாதா அவமதிக்கப்பட்டவள். ஸோ அஹோ அநாத்மியம் மகதஸ்ய பஷ்யத பிரஜாபதேஹே யஸ்ய சராச்சரம் பிரஜாஹ ஜஹௌ அசூன் யத் விமதா ஆத்மஜா சதி மனஸ்வினி மானம் அபீக்ஷ்ணம் அர்ஹதி. சோயம் துர்மர்ஷ ஹிருதயः பிரம்மத்ருக்ச லோகே அபகீர்த்திம் மகதீம் அவாப்ஸ்யதி யதங்கஜாம் ஸ்வாம் புருஷத்விட் உத்யதாம் ந பிரத்யஷேதத் மிருதயே அபராததः.
அவருக்கு எவ்வளவோ டைம் இருந்தது அம்பாளை வந்து நிறுத்துறதுக்கு அந்த இடத்துல. ஆனால் அது பண்ணல. ந பிரதி அஷேதத்து அப்படின்னா பிரத்யஷேதத்துங்கிறச்சு பிரதிஷேதத்தி இருக்கோ இல்லையோ, பிரதிஷேதயத்தின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவர் வந்து தடுக்கவே இல்லை. ந பிரத்யஷேதத் ந நிவாரித்தவான் இத்தியர்த்தா. அவள் வந்து தன்னுடைய மரணத்திற்காக உத்தியோகம் செய்யும் பொழுது அம்பாள் எத்தனை பேசினாலே நமக்கே வந்து தெரியறது இல்லையா. எத்தனையோ இடத்துல நடுவில் வந்து ஒரு க்ஷணம் நிறுத்தியிருந்தார்னா, அவருக்கு ரியலைஸ் பண்ணியிருந்தார்னா இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத மற்றவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. சஹா அயம் எப்படிப்பட்டவர் இந்த தக்ஷன்னா, துர்மர்ஷ ஹிருதயா அதி அசகனம் ஹிருதயம் எஸ்ய. துர்மர்ஷம்னா ரொம்ப ஒரு ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு ஹிருதயமாக இருக்குது. இன்டாலரபிள் மைண்ட் அவருக்கு இருக்குது. அதாவது எதையுமே வந்து விஷயங்கள் விசித்திர ரூபாக்கலு சித்தவிருத்தையாகாம்பர். இதில் சிசுபாலவதத்தில் ஒரு லைன் அது. சித்தவிருத்திங்கிறது மனசனுடைய போக்குங்கிறது விசித்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா பலவிதமான அவரவருடைய கர்மாக்கேத்தா மாதிரி பல பேர் பலவிதமான ஒரு சித்தவிருத்திகளோடு இருந்துருக்கா மனுஷா உலகத்தில். அப்படி இருக்கும் பொழுது இந்த டிஃப்ரென்ஸை, இந்த வேரீடாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்துக்கிறதுக்கு ஒரு ஹிருதயம் நமக்கு இருக்கணும். அதை வந்து ரொம்ப பொருட்படுத்தாமலும் இருக்கணும். தட் ஷுட் நாட் பாதர் அஸ் டூ மச். பிகாஸ் மனுஷா பலவிதமாக தான் இருப்பா. அதை நம்ம வந்து மாற்றவே முடியாது. இந்த இடத்துல பிரஜாபதியாக இருக்கிறவருக்கு இப்படி ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மைங்கிறது இருக்கே அப்படிங்கிற he is not able to understand இல்லையா. அதுதானே அங்கே. அப்போ துர்மர்ஷ ஹிருதயா, யாருடைய ஒரு ஹிருதயமானது ரொம்பவும் பொறுமையற்றதாக இருக்கிறதோ, பிரம்ம துருக். இந்த இடத்துல பிரம்மங்கரிச்சு பரபிரம்மத்தை துரோகம் செய்யக்கூடியதாக இருக்கார். ஆத்மஸ்வரூபத்தை இங்கே பிரம்மங்கரிச்சு ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வேதம், இன்னொன்று பிரம்மஸ்வரூபம். ரெண்டுத்துக்குமே துரோகம், அதை வந்து துவேஷிக்கிறவர இருக்கார் தக்ஷன். எப்படின்னா முதல்ல பிரம்மஸ்வரூபமாக பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து பாவத்தோடு இருக்கார் தக்ஷன். ஆகையினால பிரம்ம துருக். அடுத்தது வேதத்துக்கு துரோகம் செய்கிறார். ஏன்னா அதை தான் அம்பாள் பாயிண்ட் அவுட் பண்ணால் பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு ரெண்டு இருக்குது. ரெண்டுமே வேதத்தில் இருக்குங்கும் பொழுது ரெண்டுமே சத்தியம், ரெண்டுமே வேதத்தில் இருக்குது. ஆகையினால் ரெண்டுமே வேத சம்மதமாக இருக்குது. ஒன்றுத்தை மாத்திரம் கர்மகாண்டத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு இவன் கர்மாவையே செய்யலைன்னுட்டு தானே வந்து என்ன கிரியா சூன்யாய லுப்தாய இப்படியெல்லாம் வச்சான் இல்லையா. அதனால வேதத்தில் ஒரு பாகத்தை மாத்திரம் அங்கீகரிச்சுண்டு வேதத்தினுடைய இன்னொரு பாகத்தை குறித்து துவேஷம் காண்பித்தான். ரெண்டு பாதக் சொல்லிருக்கு வேதம் அப்படின்னுட்டு பொறுத்துருக்க முடியலை தக்ஷனால. ஆகையினால பிரம்ம துருக்குங்கிறச்சே அங்கே பிரம்ம இஸ் ஈக்குவல் டு வேதம்னு எடுத்துட்டு வேதத்தை குறித்து துவேஷத்தை கொண்டவனாக இருப்பவன் கண்டிப்பா லோகே இவ்வுலகத்தில் மகதீம் அபகீர்த்திம் அவாப்ஸ்யதி, ஒரு பெரும் கெட்ட புகழை அடையப் போகிறான். அபகீர்த்தி அவாப்ஸ்யதி, ஹி வில் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அபகீர்த்தியை தக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தானே எல்லாருமே நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அபகீர்த்தியை அடையப் போகிறான் தக்ஷன். எது மேலும் அது மாத்திரம் இல்லை, பொறுத்துக்க முடியாத ஒரு ஹிருதயம், பிரம்மத்தை துவேஷிச்சான், வேதத்தை துவேஷிக்கிறான். இப்படி இதை தாண்டி மூணாவது என்ன, நாலாவது காரணம் என்னன்னா, எது ஸ்வாம் அங்கஜாம் புருஷத்விட்டு, புருஷனை துவேஷிக்கக்கூடியவருங்கிறார். இங்கே புருஷனுங்கிறச்சே சிவத்வேஷிங்கிறார். சிவனை குறித்து ஒரு துவேஷத்தை கொண்டவனாக இருக்கும் இந்த தக்ஷன். எத் அங்கஜாம் ஸ்வாம் அங்கஜாம் ஸ்வாம் அங்கஜாம், தன்னுடைய அங்கத்திலிருந்து பிறந்தவளான அந்த தாட்சாயணியை மிருதையே உத்தியதாம், மரணத்திற்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறவளை, அபராததா அப்படின்னா ஸ்வ அவக்ஞயா, தன்னுடைய அபராதத்தினால தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அது என்ன மிஸ்டேக்குன்னா தான் வந்து அவளை அவமதிக்கிறதுங்கிற ஒரு அபராதத்தினால அவளை வந்து தடுக்கலை. ஸோ தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஸ்வாம் அங்கஜாம், தன்னுடைய அங்கத்திலிருந்து பிறந்தவளானவள், மேலும் மிருதையே உத்தியதாம், ஒரு மரணத்திற்கு உத்தியோகம் செய்யக்கூடியவள். அதாவது ஷீ இஸ் மேக்கிங் அன் எஃபர்ட் டு கமிட் சூசைட். அப்படி இருக்கும் பொழுது
அப்பாவா இருக்கிறவர் அந்த இடத்துல ஒரு 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 வேகம் வர வேண்டாம். அஷோ நம்ம குழந்தை இந்த மாதிரி ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறாளேன்னுட்டு ஒரு வரணுமா இல்லையா? அந்த சமயத்தில் கூட வரலையே அவருக்குன்னு வந்து கூடி சுற்றி இருக்கிறவாள்லாம் தவிக்கிறான். அதுவும் என்னத்தினால அவர் அப்படி பண்ணுறாருன்னா, நாட் ஒன்லி இது அபராதம் வேற பண்ணியிருக்கார் அம்பாளுக்கு. அபராதத்தா ந பிரத்யஷயதத், நாட் பிகாஸ் ஹீ இஸ் ஆப்சென்ட் இன் தட். இது ஐயோ நான் இருந்திருந்தேன்னா தடுத்திருப்பேனே அப்படிங்கிற பாயிண்ட்டு கூட அங்கே இல்லை. கண் முன்னாடி அவள் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறான். அப்போது அவளை வந்து அவமதிக்கணுங்கிறது தானே மனசில் அவருக்கு. அப்போ அது ஒரு பெரிய குத்தம் தானே. அந்த குத்தத்தினால ந பிரத்யஷயதத், தடுக்கவில்லை அம்பாளை. சோயம் துர்மர்ஷ ஹிருதயோ பிரம்ம த்ருக்கு ச லோகே அபகீர்த்திம் மகதீம் அவாப்ஸ்யதி யதங்கஜாம் ஸ்வாம் புருஷத்விட் உத்யதாம் ந பிரத்யஷேதன் மிருதயே அபராததः. வதத்யேவம் ஜனே சத்யா திருஷ்ட்வா அசுத்யாகம் அத்புதம் தக்ஷம் தத் பார்ஷதாக ஹந்தும் உததிஷ்டன் உதாயுதாக. இப்போ இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாரும் சுற்றி நின்று பேசும் பொழுது, ஏவம் ஜனே வதத்தி சதி, இவ்வாறு ஜனங்கள் எல்லாரும் பேசும் பொழுது, சத்யா அத்புதம் அசுத்தியாகம் திருஷ்டுவா, சத்யா சதியினால் இவ்வாறு ஒரு அத்புதமான அசுத்தியாகம், தன்னுடைய பிராணனை விடுவதுங்கிற ஒரு ஒரு தியாகத்தை திருஷ்டுவா பார்த்துவிட்டு, அந்த தியாகம் செய்கிறதை பார்த்துவிட்டு, அவளால் அந்த தன்னுடைய பிராணனை விடுறதுங்கிறத எல்லாரும் பார்க்குறான். அதை திருஷ்டுவா பார்த்துவிட்டு, தத் பார்ஷதாக, தத் பார்ஷதாகங்கிறச்சு சதியினுடைய பார்ஷதாக, சதியோட கூட அப்படியே கூட்டத்தோடனே வரா அம்பாள். சிவகணங்களோடு தானே அவள் வந்து பிரஸ்தானம் பண்ணுறான்னு நம்ம பார்த்தோம் ஒரு 2 அத்தியாயம் முன்னாடி. அவள் அந்த முந்தின அத்தியாயம் சிவனுடைய பார்ஷதர்கள், அதாவது சிவனுடைய பக்தர்கள், பூதகணங்கள் எல்லோருமே தக்ஷம் ஹந்தும், தக்ஷனை கொல்வதற்காக, உதாயுதாக ஆயுதங்களை கையில் தூக்கி கொண்டு, அதாவது உத்கதம் ஆயுதம் ஏஷாம், யாருடைய ஆயுதமானது அப்படி தூக்கி நின்றுண்டு கையில் கத்தியை தூக்கிட்டு வந்தாங்கிறோமோ இல்லையோ, அதுதான் ஊத ஆயுதாகங்கிறச்சு. ஆயுதங்களை தூக்கி கொண்டு உததிஷ்டன் நின்னா உடனே தேவர் ரெடி டு கில் தக்ஷன், உததிஷ்டன் நின்றார்கள். ஸோ வதத்யேவம் ஜனே சத்யா திருஷ்டுவா அசுத்தியாகம் அத்புதம் தக்ஷம் தத் பார்ஷதாக ஹந்தும் உததிஷ்டன் உதாயுதாக தேஷாம் ஆபததாம் வேகம் நிஷாமிய பகவான் பிருகு யஜ்ஞக்னேன யஜுஷா தக்ஷிணாக்னோ ஜுஹாவஹ. இப்போது இந்த மாதிரி ஓடி வரா தக்ஷனை வந்து கொல்லணும்னுட்டு, அப்போ பிருகு என்ன பண்ணுறாருன்னா உடனே யஜ்ஞத்தை கொல்லணும்னு ஆசை. இந்த இடத்துல அவரவருடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க. அவளுக்கு வந்து தங்காரியமே குறியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கா இந்த இடத்துல பார்த்தோம்னா. அதாவது தேஷாம் ஆபததாம் தேஷாம் வேகம் நிஷாமியன பார்த்து விட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஆபததாம் ஓடி வருகின்ற அவர்களுடைய, அதாவது அந்த பூதகணங்களுடைய தத் பார்ஷதாம் வேகம் நிஷாமிய, அவர்களுடைய அந்த வேகத்தை பார்த்துவிட்டு பிருகு முனிவர் இருக்காரே அவர் தான் யாகத்தை பண்ணுறார். இங்கே வந்து அவர்கள்லாம் தக்ஷனை கொல்ல போகிறான்னா யஜ்ஞபதியாக இருக்கக்கூடிய, அதாவது எஜமானனாக இருக்கக்கூடிய தக்ஷன் அந்த இடத்துல. ஸோ இந்த ப்ரஹஸ்பதி சவம் கெடக்கூடாது, அந்த யாகம் கெடக்கூடாதுங்கிறச்ச யாகத்தை கொல்லணும்னு நினைக்கக்கூடியவர்களை பதிலுக்கு கொல்லணும், அதுதாங்க. ஸோ யாகத்தை கெடுப்பதற்கு யஜ்ஞம் ஹந்தி, யஜ்ஞானு ஹந்தி அடுத்தது. ஸோ யஜ்ஞக்னஹாங்கிறச்சே யஜ்ஞத்தை கொல்பவன், அது இந்த பார்ஷதர்கள். அவர்களை பதிலுக்கு கொல்வதற்காக இவர் உடனே யாகம் செய்தார். ஏன்னா யாகத்தை கெடுக்கக்கூடாது. அந்த இடத்துல அம்பாள் வந்து கோபத்தினால தன்னுடைய தேகத்தை விட்டாங்கிறச்சே அது வந்து யாகத்தை இங்கே வந்து எந்த ஒரு விதத்துலேயும் அது தடுக்கலை. அது வந்து அவளுடைய இண்டிவிஜுவல் பர்சனல் ஆக்ஷன். அது இங்கே இந்த பார்ஷதர்கள்லாம் என்ன பண்ணணும்னு பார்க்குறான்னா, இந்த யாகத்தினுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய தக்ஷனை கொல்றதுக்காக அவள் வந்து உத்தியோகம் பண்ணுறதுனால உடனே பிருகு வந்து யாகத்தை தடுக்கிறதுக்குன்னு வர்றச்சே அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யஜுர்வேத மந்திரத்தை குறித்து அவர் ஹோமம் செய்ய ஆரம்பித்தார்.
அதுதான் இங்கே. ஸோ யஜ்ஞக்ன க்னேன யஜுஷா, யஜுஸுங்கிறது அந்த யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள். அந்த யஜுர்வேத மந்திரத்தினால், அந்த யஜுர்வேத மந்திரம் என்னது? யஜ்ஞக்னானு ஹந்தி இது யஜ்ஞக்னம் யஜுஹு. அது யாகத்தை கெடுக்கின்றவர்களை தடுப்பதற்கு உண்டான யஜுர்வேத மந்திரத்தை வைத்து, மந்திரத்தினால் தக்ஷிணாக்னௌ, தக்ஷிண அக்னியில் ஜுஹாவ ஹோமம் செய்தார். அதாவது அந்த சவுத் தக்ஷிணாக்னின்னு ஆகவனியம் தக்ஷிணம் இதெல்லாம் ஒரு இருக்கோ இல்லையோ, அந்த தக்ஷிணாக்னிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அபரகாரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு அக்னின்னு சொல்கிறா. ஸோ அதனால் அந்த அக்னியில் அவர் ஹோமம் செய்ய ஆரம்பித்தார். யார்? பிருகு. ஸோ தேஷாம் ஆபததாம் வேகம் நிஷாமிய பகவான் பிருகு யஜ்ஞக்னக்னேன யஜுஷா தக்ஷிணாக்னௌ ஜுஹாவஹ. அத்வர்யுணா ஹூயமானே தேவாः உத்பேதுः ஓஜசா ரிபவோ நாம தபசா சோமம் பிராப்தாக சஹஸ்ரஷः. அந்த இடத்துல பல தேவர்கள் எல்லாரும் வந்து அந்த அக்னியிலிருந்து உண்டான அத்வர்யுணா, அத்வர்யுவான பிருகுவினால் ஹோமம் செய்யப்படும் பொழுது, ஹூயமானே சதி, ஹூயமானங்கிறது வந்து கூப்பிடப்படுகின்றவர்கள். ஸோ இங்கே வந்து கூப்பிடப்படும் பொழுது, ஹோமம் செய்யப்படும் பொழுதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஹூயமானம்னா அந்த யஜுர்வேத மந்திரத்தினால இந்த தேவதைகளை கூப்பிடுறா. ஸோ உடனே தேவதைகளெல்லாம் என்னன்னா சந்திரலோகம் வந்து சோமம் பிராப்தாக சந்திரலோகத்திற்கு வந்து அங்கேருந்து ஆயிரக்கணக்கான ரிபு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் தேவர்கள் எல்லாரும் இங்கே வரா. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் யஜுர்வேத மந்திரத்தினால கூப்பிடப்பட்டா. ஆகையினால அவர்கள் வலிமையோடு அப்படியே எழுந்தார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில். ஸோ தபசா, தவத்தினால் சோமம் பிராப்தாக சஹஸ்ரஷா ரிபவோ நாம. ஸோ இந்த சோமம் பிராப்தாக, சோமங்கிற சந்திரலோகத்தை அடைந்தவர்கள். ஸோ அவர்களுடைய சொர்க்கம் ஆர் இருப்பிடத்திலிருந்து தன்னுடைய அந்த சந்திரலோகத்திற்கு வந்து அங்கேருந்து இந்த இடத்துல இந்த யாகம் வழியாக அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஏன்னா சோமமும் யஜுர்வேத மந்திரத்தினாலையும் அங்கே ஹோமம் செய்வதனால அவளுக்கு அந்த சேனல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சேனல் வழியாக அவள் வெளில வராங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ அத்வர்யுனா ஹூயமானே சதி, அந்த அத்வர்யுனால தபசா, தவத்தினால் இல்லைன்னா தபசா சோமம் பிராப்தாக சஹஸ்ரஷா ரிபவா, தவத்தினால சந்திரலோகத்தை அடைந்த ஆயிரக்கணக்கான ரிபுக்கள் என்றும் ரிபு என்று பெயர்களை கொண்டவர்களான அந்த குரூப் ஆஃப் தேவர்கள் இருக்காளே அவர்கள் எல்லோருமே அத்வர்யுனா ஹூயமானே சதி, அந்த அத்வர்யுனாலே இது யஜுர்வேதத்தை சொல்லக்கூடிய அந்த ரித்விக்கு வந்து அத்வர்யுன்னு பேர், ரிக்வேதத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு ரித்விக்னு பேர், சாமவேதத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு உத்காத்தான்னு பேர், அதர்வ வேதத்தை சொல்கிறவருக்கு பிரம்மான்னு பேர். இப்படி அந்தந்த வேதத்தினுடைய மந்திரங்களை சொல்கிறவளுக்கு அந்த யாகத்தில் இந்த மாதிரி பெயர். ஸோ அத்வர்யுங்கிறச்சு இப்போ யஜுர்வேத மந்திரத்தை சொல்லக்கூடியவர்கள். இங்கே பிருகுவை அத்வர்யுன்னு சொல்கிறார். பிகாஸ் முந்தின ஸ்லோகத்தில் யஜுஷா அப்படின்னு யஜுர்வேத மந்திரம் சொன்னதுனால இங்கே இவருக்கு அத்வர்யுங்கிறார். அதனால தான் அத்வர்யுனா பிருகுணா ஏ தபசா சோமம் பிராப்தாக தே ரிபவஹா நாம தேவாக. அந்த சந்திரலோகத்தை அடைந்தவர்களான அந்த ரிபு என்ற தேவதைகள் ஓஜசா ஒரு வலிமையோட, பலேன சகா நல்ல ஒரு வலிமையோட கூட அந்த இவர் கூப்பிட, அதாவது பிருகு மகரிஷி வந்து அந்த ஹவிஸை போட்டு அவளை கூப்பிட தேவர்கள் உத்பேதுகு வெளிவந்தார்கள். யாகம் பண்ணி இவர்கள் எல்லாம் வெளியில் வர. ஏன்னா இந்த பூதகணங்களோட இப்போ சண்டை போடணும், அதுதானே ப்ரஹஸ்பதி சவம் அங்கே கிடக்கூடாதுங்கிறதுக்காக. தைஹி அலாத ஆயுதைஹி சர்வே பிரமதாக சஹ குஹ்யகாக ஹன்யமானா திசோ பேஜுகு உஷத்பிஹி பிரம்ம தேஜசா. இந்த பிரம்ம தேஜசா உஷத்பிஹி தீப்யமானைஹி இது வந்து அந்த தேவதைகளுக்கு போகிறது. ஏன்னா பிரம்ம தேஜசா வேதத்தினுடைய தேஜஸ்னால அப்படியே உஷத்பிஹி பிரகாசிக்கின்றவைகளான
அந்த தேவதைகள் ரிபுக்கள் இருக்காளே அந்த தேவதைகள் எல்லாருமே அலாத ஆயுதைகி அலாத்தங்கிறச்சு அலாத்த சக்கரம்ங்கிறது இந்த மத்தாப்பு வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ மத்தாப்புக்கு யூஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு கட்டை அந்த கட்டையில் வந்து ஃபயர் இருக்கணும் அதுதான் வந்து ஆயுதமாக வச்சுட்டு இருக்கா ஸோ அலாத்தங்கிறச்சு எதிர் கொல்லிக்கட்டையாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம சாதாரண இதில் சொல்லும் பொழுது அதை வந்து இந்த மத்தாப்புக்கு சொல்லுவோம் அலாத்த சக்கரம் அப்படிங்கிறச்சு இந்த மத்தாப்பை வச்சுட்டு இப்படி சுற்றும் பொழுது வெறும் கட்டை சுற்றுறது அந்த அக்னி கட்டையில் இருக்குது ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அக்னியினுடைய ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அது வந்து மித்யா எப்படி அது வந்து மித்யா ரூபமாக இருக்கோ இட் இஸ் an illusory appearance of a circle of fire whereas there is no circle of fire there அந்த ஒரு பர்செப்ஷன்னால there is a circle of fire இதை வந்து பெரிய எக்ஸாம்பிளாக எடுப்போம் இதுக்கு இந்த உலகமே வந்து ஜெகன் மித்யாங்கிறதுக்கு அந்த அலாத்த சக்கரம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறது இங்கே ஆனால் அலாத்தங்கிறது என்னன்னா உங்களுக்கு அலாத்த சக்கரம் மித்யா வெரஸ் இங்கே போட்டிருக்கிறது வந்து அலாத்த ஆயுதம்ங்கிறோம் அந்த மாதிரி ஒரு கொல்லிக்கட்டையை வந்து ஆயுதமாக வைத்து கொண்டிருப்ப அந்த தேவதைகளும் சர்வே பிரமதாக சக குஹ்யகாக ஹன்யமானாக சந்தகா இவர்களால் இந்த தேவதைகளால் எல்லா பிரமதகணங்களும் குஹ்யகாகங்கிறச்சே யக்ஷர்களும் பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு வந்து யக்ஷர்கள்லாம் பரமேஸ்வரனுடைய ஒரு தேவதை இது டிவோட்டீஸ் பக்தர்கள் ஏன்னா குபேரன் பெரிய சிவபக்தன் இல்லையா அதனால் குஹ்யகாக அத்தனை யக்ஷர்களும் பிரமதகணங்களும் ஹன்யமானாக கொல்லப்படுபவர்களாக திசகா பேஜே எல்லா திக்குகளுக்கும் ஓடினார்கள் ஸோ இந்த தேவதைகள் யாகம் பண்ணார் பிருகு யாகம் பண்ணார் தேவதைகள் வெளியில் வந்தால் கையில் வந்து கொல்லிக்கட்டை ஆயுதமாக எடுத்துட்டு அவளை அடிக்கிறதுக்கு போகிறா அவளை கொல்றா ஸோ அந்த பிரமதகணங்கள்லாம் நிறைய பேர் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லோருமே அந்தந்த திக்குகளுக்கு ஓடினார்கள் தைஹி அலாத ஆயுதைஹி சர்வே பிரமதாக சஹ குஹ்யகாக ஹன்யமானா திசோ பேஜுஹு உஷத்பிஹி பிரம்ம தேஜசா இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தஸ்கந்தே சதி தேக உத்சர்கா நாம சதுர்த்தோத்தியாய சதி தேக உத்சர்கா தன்னுடைய தேகத்தை விடுவது அப்படிங்கிறது தான் இந்த 4வது அத்தியாயம் பார்த்தோம் அத பஞ்சமோத்தியாய இந்த 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகம் ஆஸ் யூஷுவல் பார்த்துருவோம் பஞ்சமேது சதி தேகத்யாகம் ஆகர்ணிய சங்கரஹா வீரபத்ரம் ருஷா உத்பாத்திய தேன தக்ஷம் அகாதயத் இந்த 5வது அத்தியாயத்தினுடைய கிரக்ஸ் என்ன சதி தேகத்தியாகம் ஆகரண்ய சதி தேகத்தை தியாகம் பண்ணிட்டா அப்படிங்கிறத கேட்டுட்டோம் சதி தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டா அப்படிங்கிறத கேட்டார் சங்கரர் பகவான் பரமேஸ்வரன் கேட்ட உடனேயே ருஷா கோபத்தினால வீரபத்ரம் உற்பத்திய வீரபத்ரனை கிரியேட் பண்ணுறார் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேன தக்ஷம் அகாதயத் அந்த வீரபத்ரனை வைத்து வீரபத்ரன் வந்து தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து அவர் வீரபத்ரனை உற்பத்தி செய்கிறார் அந்த வீரபத்ரனை வைத்து கொண்டு அவர் மூலியமாக தக்ஷனை கொல்றார் அகாதயத்து தக்ஷனுக்கு ஒரு மரணத்தை விளைவிக்கிறார் பகவான் இதுதான் இந்த 5வது அத்தியாயத்தில் வரக்கூடிய கதை சரியா மைத்ரேய உவாச்ச பவோ பவான்யா நிதனம் பிரஜாபதேஹ அசத்கிருதாயாः அவகம்ய நாரதாத் ஸ்வபார்ஷத சைன்யஞ்ச தத் அத்வரர்பு அத்வர ரிபுபிஹி வித்ராவிதம் குரோதம் அபாரம் ஆததே பகவானுக்கு அங்கே பெரிய ஒரு கோபத்தை ஏற்றுக்கொண்டார் பகவான் வந்து பொதுவாக பரமேஸ்வரனுடைய ஒரு இதுவே என்னன்னா அவர் மாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு இருப்பார் ஏதோ தபசு பண்ணுவார் சாயந்தரம் ஆனால் அப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் ரொம்ப ஒன்றும் இன் ஜென்ரல் அவருடைய கோபம் ஒன்றும் கலராது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்ட உடனே ஏன்னா சம்ஹாரமூர்த்தியாக இருக்கிறதுனால அவருடைய கோபத்துக்கு ஒரு அந்த அந்த மகாப்பிரளயத்தும் போது அவருடைய கோபம் அங்கே வரணும் அதனால பகவானுக்கு வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரேட் ஆங்கர்
இல்லையா? அதனால அவர் ரொம்ப ஒரு ஒரு கண்ட்ரோலோட, எவ்வளவு கண்ட்ரோலோட இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அம்பாளுடைய அந்த தேக தியாகத்தை கட்ட மாத்திரத்துல ஒரு பெரும் கோபத்தை ஆததே ஏற்றுக்கொண்டார்னர். அந்த இடத்துல வந்து அபாரம் குரோதம் ஆததே அகரோத்து, அதாவது செய்தார். விச் மீன்ஸ் அந்த சமயத்துக்கு வேணுங்கிற மாதிரி அந்த ரிபுக்கள் போய் இன்னும் பார்ஷதர்களை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை அடக்கணும்னுட்டும் வீரபத்ர சுவாமியை அங்கே வந்து ஒரு அவதாரமாக தன்னுடைய அம்சமாக அங்கே உற்பத்தி செய்தார். பவஹா பிரஜாபதேः ஆசத்கிருதாயாः பவான்யாः நிதனம் நாரதாத் அவகம்ய. நாரதர் வந்து அங்கே பரமேஸ்வரன் இடத்துல வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னுட்டும். இதெல்லாம் சிவபுராணத்தில் இந்த செக்ஷனை இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இங்கே நமக்கு வந்து விஷ்ணு சம்பந்தமான பகவத்கதைகள்ங்கிறதுனால இதை வந்து இன்னும் சுருக்கிடுறார். அங்கே வந்து அத்தியாயங்களாக போகும், அங்கே இன்னும் பெருசாக போகும் அது. ஸோ பிரஜாபதேகே, பிரஜாபதி ஹேத்துவாக இருக்கார் அவளுடைய கோபத்திற்கு. அதனால பிரஜாபதியினுடைய கோபத்தினால அம்பாளுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு பிரஜாபதேகே அசத்கிருதாயாக, அந்த பிரஜாபதி காரணமாக ஒரு ஒரு கெட்ட முடிவை அடைந்தவளான பவான்யாக அம்பாளினுடைய நிதனம் மரணத்தை, அவளுடைய கோபத்தினால அவள் ஒரு மரணத்தை அடைந்தாள். ஸோ அப்படிப்பட்ட அந்த மரணத்தை, நிதனத்தை கேட்டுவிட்டு அவகம்ய பவஹா, யாரிடமிருந்து? நாரதாத்து அவகம்ய, நாரதரிடமிருந்து கேட்டுவிட்டு பவஹா பரமேஸ்வரன் இப்போ என்ன பண்ணார்? அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னும் கேட்குறார். ஸோ வித்ராவிதம் ச அவகம்ய, ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். தத் அத்வர ரிபுபிஹி, அவருடைய அதாவது தக்ஷனுடைய அத்வர, இந்த பிரஜாபதியை எடுத்துக்கணும் இந்த தத்துங்கிறதுக்கு. அந்த பிரஜாபதியினுடைய அத்வர யாகத்தில் இருந்து வந்த அந்த ரிபுக்கள் இருக்காளே அந்த தேவர்கள், அவர்களினால் வித்ராவிதம் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், தன்னுடைய பக்தர்களும் விரட்டி அடிக்கப்பட்டா அப்படிங்கிறத கேட்டுட்டு ஸ்வபார்ஷத சைன்யம் வித்ராவிதம் ச அவகம்ய குரோதம் அபாரம் ஆததே. ஸோ தன்னுடைய பார்ஷதர்கள், அதாவது பக்தர்களினுடைய சைன்யம் இருக்கே, அந்த சைன்யமும் விரட்டி அடிக்கப்பட்டது. வித்ராவிதம் யாரால? அந்த யாகத்திலிருந்து வந்த அந்த ரிபுக்கள்னால விரட்டி அடிக்கப்பட்டது தன்னுடைய சைன்யம்ங்கிறதையும் கேட்டுட்டு அவகம்ய குரோதம் அபாரம் குரோதம் ஆததே, ஒரு பெரும் எல்லையில்லா கோபத்தை அடைந்தார். ஆனால் அதுவும் கண்ட்ரோலில் இருந்ததுங்கிறது தான். ஏன்னா எல்லை இல்லாத கோபத்தை வந்து பகவான் ஏற்றுண்டார்னா அங்கே வந்து சம்பூர்ண சம்ஹாரம் தான் ஏற்படும். காலசம்ஹார மூர்த்தி தான் அங்கே பகவான். அதனால் இந்த இடத்துல வந்து ஆததேன்னா ஒரு ஒரு அந்த மொமெண்ட்டுக்கு உகந்ததான ஒரு கோபத்தை, அது ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருந்தது அந்த கோபம். அது வெறும் அபாரம்ங்கிறச்சே இட் கெனாட் கிராஸ் த லிமிட்ஸ். ஏன்னா பகவான் அப்படி ஒரு இதில் இருக்கக்கூடியவர் இல்லையா? நினச்சா அப்போ வந்து உடனே கிருத்தயுகத்திலேயே ஒரு பெரிய ஹீ கேன் பிரிங் அபவுட் இல்லையா, ஒரு பெரிய பிரளயத்தை கொண்டு வர முடியும் பரமேஸ்வரனால். அந்த மாதிரி பண்ணலை. அதனால் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா அபாரம், அந்த அந்த இதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை ஆததே ஏற்றுக்கொண்டார். பவோ பவான்யா நிதனம் பிரஜாபதேஹே அசத்கிருதாயா அவகம்ய நாரதாத் ஸ்வபார்ஷத சைன்யஞ்ச தத் அத்வரர்புபிஹி வித்ராவிதம் குரோதம் அபாரம் ஆததே. क्रुद्धः सुदष्ट ओष्टपुटः स धूर्जटिः जटां तडित्वन्निसटा उग्र रोचिषम् उत्कृत्य रुद्रः सहसा उत्थितः हसन् गंभीर नादो विससर्ज तां भुवि. இங்கே ஃபுல்லாக பகவானுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த இடத்துல. क्रुद्धः கோபமடைந்தவராக, சுதஷ்ட, ஒரு நிமிஷம், சுதஷ்ட சுதஷ்ட ஓஷ்டபுடா, கிருத்தக கோபம் அடைந்து தன்னுடைய அந்த ஓஷ்டபுடக இது இருக்கே, ஒரு நிமிஷம், ஓஷ்டபுடக தன்னுடைய உதட்டை
கடித்து கொண்டு ஒரு கோபம் வர்றச்சே நம்ம அந்த உதட்டை கடிச்சுக்கிறதுங்கிறது இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் வந்து ஒரு அனுபவங்கள்னு சொல்லுவோம். அதாவது நாட்டிய சாஸ்திரத்தில் சிலதெல்லாம் வந்து ஒரு ஜெஸ்டர்ஸ், ஒரு அபிநயங்கள்ங்கிறோமோ இல்லையோ. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையான சம்பவம் ஏற்படும் பொழுது நடக்கக்கூடியதை தான் வந்து நம்ம அபிநயமாக வந்து இதில் ஸ்டேஜில் போர்ட்ரே பண்ணுறோம். அபிநயமாக போர்ட்ரே பண்ணுறதெல்லாம் வந்து இட் இஸ் லோகானுகரணம். ஸோ லோகத்தில் வந்து இப்போ பரமேஸ்வரன் இந்த மாதிரி பண்ணார். கோபத்தினால உடனே சுதஷ்ட ஓஷ்ட புட்டகா, நன்கு தன்னுடைய உதட்டை கடித்து கொண்டு, அதாவது அந்த உதடுகளை நன்கு கடித்துங்கிறச்சு அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாவனை அது. அப்படி இருந்து கொண்டு கம்பீர நாதகா, ஒரு பெரும் சத்தத்தை கலப்பிண்டு கோபம் வருதோ இல்லையோ பகவானுக்கு. அதனால தூர்ஜட்டிகி, தூர்ஜட்டிகிங்கிறச்சு சிவபெருமானுக்கு தான் அது வந்து இது தூர்ஜட்டிகிங்கிறச்சு அர்த்தம் என்னன்னா அந்த நல்ல செம்மையான ஒரு ஜடையை கொண்டவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு அவருக்கு. அந்த தூர்ஜட்டிகிங்கிறச்சு தூஹு இல்லைன்னா தூஹுனா பாரமாக இருக்கக்கூடிய ஜட்டாமுடி ஏராளமான. இன்னொன்று தூஹுனா கங்கையை தலையில் வைத்து கொண்டிருக்கும் ஜடாமுடியை கொண்டவர். ஏன்னா அந்த ஜடையிலேருந்து தான் இப்போ வந்து உத்கிருத்திய அதை வந்து கட் பண்ணி தானே இங்கே வீரபத்ரனை வந்து இப்போ உற்பத்தி செய்கிறார். அதனால அந்த தூர்ஜட்டிகின்னு பகவானுடைய ஜடாமுடியை தான் இங்கே வந்து வர்ணிக்கிறார். அதனால தூர்ஜட்டிகிங்கிறச்சே கங்கையை தலையில் வைத்து கொண்டிருப்பவர் தூஹுங்கிறது. அல்லது தூஹுன்னா அந்த இது இருக்கும் இல்லையோ, மாடு அந்த மாட்டு வண்டியினுடைய அந்த இதுக்கு வந்து தூஹுன்னு பேர். கட்டை ஒன்று இருக்கே, எது அந்த யோக்குங்கிறோம், அந்த யோக்குக்கு வந்து தூஹுன்னு பேர். அது நுகத்தடி இல்லையா, அந்த நுகத்தடிக்கும் வந்து உங்களுக்கு தூஹுன்னு பேர். அது வந்து பாரமாக இருக்குது, அட் த சேம் டைம் பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதாக இருக்குது. இது அதுபோல் இருக்கக்கூடிய ஜடாமுடி, அப்படி உலகத்தினுடைய பாரத்தை தாங்கும் ஜடாமுடியாக இருக்குது அப்படின்னு தூர்ஜட்டிகின்னு பகவானை சொல்கிற ஒரு பெயர் அது நாமா. ஸோ தூர்ஜட்டிகி சிவபெருமானவர் ருத்ரஹாசன்னு ருத்ர ரூபத்தை எடுத்துக்கொண்டு, அல்லது ருத்ரஹா ஹசன்னு இல்லையா, ருத்ரஹா ஹசன்னு ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தை கொண்டு சிரித்து கொண்டு அட்டகாசம் புரியறதுங்கிறது பகவானுடைய ஒரு ஸ்வபாவம். அது சஹசா உத்திதா உத்கிருத்திய தன்னுடைய முடியிலிருந்து ஒரு ஒரு மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முடியை வந்து கட் பண்ணி உத்கிருத்திய எதை வற்றர் தடித்துவன்னி சட்டா உக்ர ரோச்சிஷம் ஜட்டாம் உத்கிருத்திய அந்த தன்னுடைய ஜடையை அவர் வந்து இது பண்ணுறார். இங்கே ருத்ரஹாங்கர்ச்சே கோரஹாசன்னு ரொம்ப ஒரு பயங்கரமான உருவத்தை மேற்கொண்டு ஜட்டாம் உத்கிருத்திய தன்னுடைய ஜடையை கட் பண்ணிட்டு அதை வந்து வெட்டி, அந்த ஜடை எப்படி இருக்குன்னா தடித் வன்னி சட்டா உக்ர ரோச்சிஷம் ஜட்டாம், அந்த ஜடையானது தடிதாம் வன்னீனாம் சட்டா ஜுவாலாக, தடித்துனா மின்னல் அல்லது இங்கே மின்னலினுடைய மின்னல் போல இருக்கக்கூடிய அக்னி, அக்னியினுடைய கூட்டம் மாதிரி அவருடைய தலைமுடி இருக்குது, அந்த ஜடாமுடிங்கள்ங்கிறது இருக்குது. அந்த அக்னியினுடைய சட்டான ஜுவாலை, அந்த ஜுவாலையினுடைய உக்ர ரோச்சிஷம், ஜுவாலையினுடைய உக்ரமான அது பகவான் இங்கே வந்து எப்படி எடுத்துக்கணும்னா கோபம் ஜாஸ்தியாக இருச்சு தணல் அவர் வந்து அக்னி பிழம்பு அக்னி ஸ்தம்பமாக நின்றவர் இல்லையா. திருவண்ணாமலையில் அவருடைய உருவமே அதானே, அந்த அக்னி ரூபமாக இருக்கக்கூடியவர். அக்னிங்கிறது கோபத்தினுடைய ஒரு லட்சணம். அதனால அந்த அக்னி பிழம்பாக நின்றார். அவருடைய ஜடாமுடி எப்படி இருந்ததுன்னா அந்த அக்னி ஜுவாலையினுடைய மொனை எப்படி இருக்குமோ அதனுடைய ஒரு ஒரு பிரகாசத்தோடு இருந்துதான் அந்த ஜடா. ஜடை ஃபுல்லாக பரமேஸ்வரனை வந்து ஒரு அக்னி ஸ்தம்பமாக நினச்சி பாருங்களேன் மனசில். அப்போ நினைக்கும் பொழுது அக்னி கிளம்பும் பொழுது அந்த கார்னர்ஸ் எல்லாம் இன்னும் பிரகாசமாக இருக்குமா இல்லையா. அதுக்கு தானே இந்த வரையறைச்சே இந்த அந்த கார்னர்ஸை மாத்திரம் இன்னும் நல்ல ரெட்டாக நம்ம வந்து வரைவோமா இல்லையா. உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கார்னர் தான் இன்னும் பயங்கரமாக நம்மளை வந்து எரிச்சுடுமோன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் அந்த அக்ரம்ங்கிறது
தடித்து போல மின்னலை போல இருக்கும் அக்னி சடா, அக்னிகளினுடைய கூட்டம் ஜுவாலை, அவைகளினுடைய உக்ர ரோச்சி, அந்த உக்ரமான பிரகாசம் இருக்கே, அந்த பிரகாசத்தை போல் ஒரு பிரகாசத்தை கொண்ட இந்த ஜடாமுடி. ருத்ரரூபம் எடுத்துட்டாருன்னா அவர் அக்னி பிழம்பு தான், அதனுடைய ஒரு கார்னர் போர்ஷன் அந்த ஜடாமுடி. ஸோ இன்னும் பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த ஜடை, அந்த ஜடையை உத்கிருத்திய வெட்டி அதிலிருந்து அதை தாம் பூவி விசசர்ஜ, உடனே அவர் அதை பூமியில் விட்டார். அதாவது அந்த ஜடையை கீழே அவர் போட்டார். அதிலிருந்து தான் இப்போ அடுத்தது வீரபத்ரன் வெளில வரப்போறார். சரியா? ஸோ கிருத்தா, கோபமடைந்தவராக, சுதஷ்ட ஓஷ்ட புட்டகா, சுதஷ்ட நன்கு தன்னுடைய உதடுகளை கடித்து கொண்டு, தூர்ஜட்டிகி பரமேஸ்வரன், சகசா உத்திதா உடனே எழுந்து, ருத்ரஹ சன்னு நல்ல ருத்ர ரூபத்தை எடுத்துக்கொண்டு, ஹசன்னு சிரித்து கொண்டே, கம்பீரநாதா கம்பீரமான ஒரு நாதத்தை செய்து கொண்டு, தடித்வன்னி சட்டா உக்ர ரோச்சிஷம் ஜட்டாம், அக்னிகளினுடைய ஜுவாலைகள் போல உக்ரமான ஒரு பிரகாசத்தை கொண்ட அந்த ஜடையை உத்கிருத்திய வெட்டி, தாம் அந்த ஜடையை புவி விசசர்ஜ பூமியில் அப்படியே விட்டார். அதாவது எரிஞ்சார்னு அர்த்தம். பூமியில் அது அப்படியே படார்னு போட்டார். சரியா? இதோட இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய ஹஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இருக்கட்டுமா?